ஒரு வாசக நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாசகம் என்ற புதிய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். இந்த துலாம் ராசி 30/3/2025 ஒரு 5 மாதம் கடந்து விட்டது. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நெருடல், கொஞ்சம் நட்டம், கொஞ்சம் வழக்குகள், கொஞ்சம் வம்பு தும்புகள், கொஞ்சம் துன்ப துயரங்கள். ஏன்னா குருபலம் இல்லை. எதுல இல்ல? குடுக்கல் வாங்கல வந்த விவகாரம் தான் எல்லாம். துலாம் ராசிக்கு ஏற்கனவே நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஏற்கனவே நீதிமான், ஏற்கனவே நீங்க நீதிமான். அப்ப அப்படிலாம் இருக்கும்போது உங்களை என்ன பண்ண முடியும்? யாரும் குறை சொல்ல முடியாது. உங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. அப்ப குறை சொல்ல இருக்கணும்னா என்ன செய்யணும்? அப்ப நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. பல பல இதுல சொல்லியிருக்க, பதிவு பண்ணியிருக்கிறோம். ஒருவருடைய தவறை தானாக திருந்தணும். அவங்களா திருந்தினா தான் நம்ம திருத்த முடியும். அதுல முன்னாடியா இருக்கிறது யாரு? துலாம். முன்னின்று செயல்படுத்துறது யாரு? துலாம். வடிவ அமைத்து கொடுக்கிறது துலாம். பாத்தீங்களா? ஏன்? நீதிக்கு நேர்மைக்கு அப்பாற்பட்ட சக்தி படைத்தவர், தர்மத்தின் தலைவர்கள் அவங்கெல்லாம். பேச்சு பேச்சு தோரணையே அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பேச்சு தோரணையும் வித்தியாசம் இருக்கும். இந்த கரடு முரடு வராது, கரடு முரடே வராது துலாமுக்கு. அதனாலதான் அங்க யாரு? ஈஸ்வரர் உச்சம். அங்கே ஈஸ்வரர் உச்சம். அழகு, பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு. அது சுவாதி நட்சத்திரமா இருந்து துலாம் ராசி இருந்த வெளிநாடு தான். சுவாதியா இருந்து சுவாதி நட்சத்திரம் ஆகி துலாமா இருந்தா காற்று ராசி பறந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ராசி துலாம் ராசி. சாதாரண ராசின்னு நம்ம இடம் 12 ராசிக்கும் இடம் போடக்கூடாது. அப்போ உங்க தசாபத்தி பார்த்துக்கிட்டு நீங்க உங்களுடைய தொழில், உங்களுக்கு வேண்டிய தொழிலை பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும். இந்த நேயர்களுக்கு, துலாம் ராசி நேயர்களுக்கு விடவே விடாது. எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் விடவே விடாதீங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதை விடவே விடாதீங்க. பேக்கரியை விடவே விடாதீங்க. பெண்களுக்கு அதுக்கு வண்டி வாகனம், அதை விட அது வண்டினா சாதாரண வண்டி இல்லை, அழகு சம்பந்தப்பட்ட வண்டி. சாதாரண வண்டி இல்லை, அழகு சம்பந்தப்பட்ட வண்டி. அப்படிலாம் பண்ணி வரும்போது தான் வெற்றி நம்ம கொண்டு வர முடியும். வெற்றிங்கிற பயணத்துக்குள்ள நம்ம வரும், வெற்றிங்கிற படிக்கட்டுக்குள்ள நம்ம வர முடியும். அப்பதான் பயணிக்க முடியும். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு துலாம் ராசி நிச்சயமாக அடுத்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் துலாம் ராசி? ரோகம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். ஒரு 4 மாசம் கஷ்டப்பட்டீங்க, துன்பப்பட்டீங்க, துயரப்பட்டீங்கன்னு சொன்னா இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும். எதை பொறுத்து? உங்க திசா புத்தி புதன் திசை சந்திர புத்தி, புதன் திசை சனி புத்தி, சனி திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை ராகு புத்தியா இருந்தா ராஜயோகத்தை கொடுக்கும். சூரிய திசையில சுக்கிர புத்தி இருந்துடக்கூடாது, சுக்கிர திசையில சூரிய புத்தி அறவே இருந்துடக்கூடாது. அதை நீங்க நேயருக்கு கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு நாங்க பொறுப்பு. இவ்வளவுதான் விளக்கம், விளக்கம் சொல்ல முடியாது. இவ்வளவு விளக்கம் சொன்னாதான் உங்களுக்கு அந்த தசா புத்தியாவது போய் பக்கத்துல ஜோசிட்டு பாருங்க. எந்த பாவகத்திலிருந்து நடத்துறார், எந்த பாவகத்திலிருந்து நடத்துறார், எந்த பாவக தன்மையிலிருந்து இயங்குகிறார் என்பதெல்லாம் குறியீடு பண்ணுங்க. அந்த அளவுக்கு குறியீடு பண்ணி வந்தா நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ரோகம், கடன், வம்பு, இந்த வழக்கு சம்பந்தப்பட்டது ரொம்ப நாளா பெண்டிங்கயா. ஏற்கனவே குரு பேச்சுறதே சரியில்லை. துலாமுக்கு குடுக்கல் வாங்கல் அறவே வெறுப்பாய் போச்சு ஐயா, வெறுப்பாய் போச்சுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு 5/5/2025 5/5/2025 ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும், குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9 அழகா வர்றாரு, அழகா வர்றாரு. அடுத்து அப்படி வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை நாம் எதிர்பார்க்க முடியும்.
அப்பதான் நம்ம இது செய்ய முடியும். ஒரு செயலை எடுத்து இன்ட்ரெஸ்டா செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது, செய்யவே முடியாது. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் பாசுரங்களை பதிவு மனசுல பதிவு பண்ண, மனசுல பதிவு பண்ணுங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அவங்களுடைய பதிகத்தை மனசுல பதிவு பண்ணுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா, இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர். ஞான தமிழ் புரிந்தனா, ஞான தமிழ் புரிந்தனா. இன்று நேற்று இல்லை, எந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க தமிழுக்கு பெருமை. அப்படிப்பட்ட 3 ஆழ்வார்கள், அந்த மூவலின்னு சொல்லுவாங்க. அப்பர், சம்பந்தர், அப்பர், சுந்தரன் 3 பேர்த்த சொல்ற மாதிரி இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர் நீங்க பாதம் பட்டு பணிந்து அவங்களுடைய பதிகங்களை பாடி அவங்களுடைய பக்தியில கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து வந்தால் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த சனி பயிற்சி.